ஈரானோட மிகப்பெரிய இயற்கை எரிவாயு வயலான தெற்கு பார்ஸ் மீது இஸ்ரேல் நடத்திய திடீர் தாக்குதல் இப்ப சர்வதேச அளவுல பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த தாக்குதலை கடுமையா கண்டிச்சிருக்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இனிமேல் தெற்கு பார்ஸ் மீது இஸ்ரேல் கை வைக்க கூடாதுன்னு திட்டவட்டமா எச்சரிக்கை விடுத்திருக்காரு. இந்த தளம் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அடுத்த 13 ஆண்டுகளுக்கு தேவையான எரிபொருளை வழங்குற திறன் கொண்டது அப்படிங்கறதுனால இதன் மீதான தாக்குதல் உலக பொருளாதாரத்தையே நிலைகுலைய செய்யும்னு எதிர்பார்க்கப்படுது. இஸ்ரேலோட இந்த நடவடிக்கைக்கு பதிலா ஈரான் கத்தாரோட எல்என்ஜி நிலையங்களை தாக்கி இருக்கிற விவகாரம் இன்னும் சிக்கலாயிருக்கு. இதுல ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த தாக்குதல் குறித்து அமெரிக்காவுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இஸ்ரேலை தனிமைப்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை எவ்வித தவறும் செய்யாத கத்தாரை ஈரான் மீண்டும் தாக்கினால் இஸ்ரேலோட உதவி தேவையே இல்லாம அமெரிக்காவை நேரடியா தெற்கு பார்ஸ் வயலை இதுவரை கண்டிராத அளவுக்கு அழிந்துரும் அப்படிங்கிற மாதிரி வார்னிங் கொடுத்திருக்காரு. இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒரே நேர்கோட்டில தான் பயணிக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. மத்திய கிழக்கு நாடுகள்ல போர் மேகங்களை இன்னும் அதிகப்படுத்தி இருக்கு. ஈரானோட எதிர்காலத்தை கருத்துல வச்சுக்கிட்டு இப்போதைக்கு அமைதி காப்பதாகவும், ஆனா கத்தார் தாக்கப்பட்டா தயங்க மாட்டேன் அப்படின்னும் இது உலக நாடுகளையே அதிர்ச்சியாக வச்சிருக்குன்னு சொல்லலாம்.